வணக்கம். நான் உங்கள் ஆர்கேஎஃப். இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, என் ஃப்ரெண்ட் ஒருத்தனுக்கு வந்து ஆக்சுவலாக ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. இந்த ஆக்சிடெண்ட் வந்து எப்போ ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, இப்போன்னு சொல்ல முடியாது, ஒரு 1 மந்த் ஆயிடுச்சு. அந்த 1 மந்தில் என்ன இஷ்யூன்னு அவனுக்கு கேட்டிங்கன்னா, பையன் வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவன் பேர் வந்து முத்துமணி. ஆக்சுவலாக ஒரு ஒகேனக்கல் ரைட்லலாம் நீங்களே பார்த்துருப்பீங்க. இன்ஃபேக்ட் என்ன நடந்துச்சுன்னா, நைட் டைமில் நாங்கள் எல்லோரும் ஒட்டுக்காக தான் இருந்தோம். ஒட்டுக்காக இருந்துட்டு வந்து அவன் நைட்டு வேலை இருக்குது, அதாவது நான் வேலைக்கு போகிறேன்டா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வேலைக்கு போனவன் இங்கே ஒரு டேர்னிங்கில் வந்து திரும்புகிறப்போ ஸ்கிட்டாகி வந்து விழுந்துட்டான். ஸ்கிட்டாகி விழுந்ததுமே என்னாச்சுன்னா, ஏன்னா அவனுக்கு வந்து தலையில் அடிபட்டிருக்கு. இங்கே பின்மண்டையில் வந்து தலையில் அடிபட்டிருக்கு. அந்த தலையில் அடிபட்டதுனால அவனுக்கு மண்டை உடையில் எந்த ஒரு காயமும் இல்லை. அப்போ வந்து அவனுக்கு இது வந்து ஒரு 3 வீக் அப்புறம் வந்து அவனுக்கு வந்து என்ன நடந்துச்சுன்னா, அதாவது தலைவலி எடுத்துகிட்டே இருந்திருக்கு, ஹெட் பெயின் ஆகிட்டே இருந்திருக்கு. என்னடா இது நான் கூட அவன் வந்து என்கிட்ட கேட்டான். நானும் சும்மா கேர்லெஸ்ஸாக விட்டுட்டேன், தலைவலி தானடா அப்படின்னு நான் விட்டுட்டேன். ஆனால் வந்து அவன் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்த பிறகு தான் வந்து டாக்டர் சொல்கிறாங்க, உள்ளே வந்து ரத்தம் கட்டி இருக்குது, ரத்த கசிவு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவன் ஹெல்மெட் போட்டு போயிருந்தால் அந்த அன்றைக்கி நைட்டு வந்து அவனுக்கு எதுவுமே ஆயிருக்காது. ஸோ ஹெல்மெட்டு எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு பார்த்துக்கோங்க. ஹெல்மெட்டு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். என் ஃப்ரெண்டு வந்து இப்போ ஐசியூவில் இருக்கிறான். நான் இப்போ அங்கே தான் போகிறேன். நான் வந்து இப்போ கோயம்புத்தூரில் இருக்கிறேன். எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸு. அவனுக்கு இந்த மாதிரி ஒரு இஷ்யூங்கிறப்போ என்னால் ஏற்றுக்கவே முடியல. ஸோ நான் இதெல்லாம் இவனுக்கு வீடியோவாக எடுத்து போடணுமாடா அப்படின்னு கேட்குறப்போ, எனக்கு அவன் மட்டுமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, நீங்கள் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவனை மாதிரி வீட்டில் எல்லாரும் வீட்லேயும் கஷ்டப்படுறவங்களே இருப்பாங்க. இப்போ வந்து எப்படி இருந்தாலும் ஒரு 2 லட்ச ரூபா பக்கம் ஆயிரும் அந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு. உங்கள் எல்லாத்துக்கும் நான் தயவு செஞ்சு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறது என்னென்னா, தயவு செஞ்சு காஸ்ட்லியான பைக்கு வாங்குறது பெருசு இல்லை. எல்லோரும் ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள். ஹெல்மெட் ரொம்ப 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 முக்கியம். நான் இப்போ அவனை தான் பார்க்க போகிறேன். ஐசியூவில் இருக்கிறானம்மா. ஆண்டவ முன்னியத்தில் உங்களோட லவ் சப்போர்ட்டில் அவனுக்கு எல்லாமே சரியாயிரும். இந்த எல்லாத்துக்கும் ஒரு விதமான ஒரு பாடமாக இருக்கணுன்றது தான் நான் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். தயவு செஞ்சு ஹெல்மெட் போடுங்க. ஹெல்மெட்டை எந்தளவுக்கு யூஸ்ன்னு பார்த்துக்கோங்க. அவனுக்கு அந்த இடத்துல வந்து அடி கூட படலை, உள்ள லைட்டாக ரத்தம் கட்டினது தான். அந்த ரத்தம் கட்டினதே இப்போது ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு ஆயிடுச்சு. அவனுக்கு ஒரு பையன் ஒருத்தர் இருக்கிறான். ரொம்ப க்யூட்டான ஒரு ஃபேமிலி. இதை வந்து நான் போஸ்ட் பண்ணவனா இல்லையான்னு தெரில. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டும் அப்படிங்கிறக்காண்டி தான். ஒரு சின்ன ஒரு ஏமாற்றம் தான் நம்மளை இந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து இவ்வளோ தூரத்தில் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்து விட்டுரும். ஸோ தயவு செஞ்சு எல்லோரும் முக்கியமாக ஹெல்மெட் போடுங்க. ஹெல்மெட்டு எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இங்கேருந்து இப்போ ஈரோடு தான் போகிறோம். ஈரோடு போய் அவனை பார்க்க முடியுமான்னு தெரில, ஆனால் ஈரோடு போய் அவனை பார்க்க தான் போகிறோம். சரி, நம்ம வண்டியில் போக பேசிக்கலாம் மற்றதெல்லாம். எல்லாத்துக்கும் நான் சொல்ல வர்றது, நம்மளுக்கு வந்து எப்படி எந்த டைமில் என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. அதாவது இன்ஃபேக்ட் வண்டியில் போகிறப்போ, ஸோ நீங்கள் எவ்வளோ தான் ஸ்பீடில் போனாலும் எங்கே வேணால் நம்ம உடல் உறுப்பில் வந்து எந்த இடத்த வேணால் மாற்றிக்கலாம். அதாவது நம்ம கை உடைஞ்சாலும் கை மாற்றிக்கலாம், இதயத்தை கூட மாற்றிக்கலாம், சரிங்களா? அது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் உங்கள் தலையில் ஏதோ ஒன்று ப்ராப்ளம்னா தலையை மாற்றவே முடியாது. ஸோ தயவு செஞ்சு ஆர்கேஎஃப் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிற எல்லோரும் ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாத்து வீட்லேயும் அவங்கவுங்க பசங்களை வந்து எந்த அளவுக்கு பாசமாக வளர்க்குறாங்களோ அந்த அளவுக்கு அவங்கள ஒரு சேஃபாக பாதுகாக்கணும்னு தான் நினைப்பாங்க. இதே நீங்கள் இப்போது 1.5 லட்ச ரூபா போட்டு வண்டி எடுத்துடுறீங்க, ஏதோ ஒன்று சாதாரணமாக அடியாக கூட இருக்கலாம், இல்லை நல்ல அடியாக கூட இருக்கலாம், என்ன நடக்கும்னு நம்மளால சொல்ல முடியாது. ஆனால் தலையில் அடிபட்டாலும் அது ரொம்ப ஃப்யூச்சரே பாதிச்சுருங்க. இனி அவனால் பழைய மாதிரி வேலை பார்க்க முடியாது, அப்புறம் பழைய மாதிரி எதுவுமே அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட முடியாது. அவன் அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுற ஒரு ஆள். வேலை தான். அவன் ஃபேமிலிக்காக மாடாக உழைக்கிறான். சொந்தமாக ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற வேண்டி அவன் அவ்வளோ கஷ்டப்படுறான். ஆனால் அந்த அன்னைக்கு அவன் ஹெல்மெட் போட்டிருந்தானா அவனுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது. இன்றைக்கி 2 லட்ச ரூபா செலவும் இருந்திருக்காதுங்க.
அதுதாங்க நம்மளுக்கு எந்த டைமில் என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. நம்ம தலையில் என்ன எழுதியிருக்கோ அது நடந்து தான் தீரும். ஆனால் நாம் ரோட்டில் போகிறப்ப நம்ம சேஃபாக போய்க்கணும்ல. இப்போ அவனை ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே கூட்டிகிட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு இந்த நியூஸ் வந்து நேற்றே வந்துருச்சு. சரி ஒன்றும் இல்லை, சின்ன பிரச்சனை தான், ரெடி ஆயிடும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஐசியூக்கு போயிருக்கப்போ தான் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி, நான் இங்கே என்ன பண்ணுறேன், நானும் போகணும். எல்லாத்துக்கும் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருப்பான்ல. எனக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னா அவன் ஒருத்தன் தாங்க, வேறு யாரும் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக அவன் என் கூட ரொம்ப க்ளோஸு. எனக்கு மனசு ரொம்ப சரியில்லைனாலும், ரொம்ப டிப்ரெஷனாக இருந்தாலும், நான் சொல்கிறது, எனக்கு லைஃபை ஒரு மாதிரி சேடாக ஃபீல் பண்ணாலும், மனசு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தாலும், நான் வந்து எங்கே போவேன்னு பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட தான் போவேன். அவங்ககிட்ட போய் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறப்போ எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். சரிங்க, நம்ம இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போயிட்டு அதுக்கப்புறம் பேசிக்கலாம். நான் இப்போ தான் கருமத்தம்பட்டியெல்லாம் தாண்டி வந்துட்டுருக்குறேன். அவினாசியிலேருந்து பெருந்துறையிலேருந்து அப்படியே ஈரோட்டில் ஏதோ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான் சொன்னாங்க. ஆர்கேஃப் ஒரு வழியாக நம்ம வந்து இப்போ வந்து பக்கத்தில் வந்தாச்சு, ஹாஸ்பிட்டல் பக்கம். இன்னும் 5 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. நான் ஆக்சுவலாக வர எடுத்திருப்பேன், ஏன்னா என்னோடய பேட்ரி ரொம்ப டவுனாக இருக்குது. ஸோ அதனால தான் எடுக்கலை. என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஃபஸ்ட்டே 4-5 கால் வந்துருச்சு, 5-6 டைம் கூப்பிட்டாங்க. போய் பார்க்கலாம். ஸோ தயவு செஞ்சு ஹெல்மெட் போடுங்க. எல்லாத்துக்கும், உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் தயவு செஞ்சு நீங்கள் சொல்லுங்கள். இன்றைக்கி ஒருத்தன் ஹெல்மெட் போடாதங்காட்டிக்கு தான் ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு உக்காந்துருக்குறான். அந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு ஹெல்மெட் போடுங்க. தலைக்கவசம், உயிர்கவசம், போலீஸ் எல்லோரும் சொல்கிறாங்க. நீ என்ன சொல்கிறது, நான் என்னடா கேட்குறது அப்படின்னு ரொம்ப ஒருத்தங்க சொல்கிறது வந்து உதாசீனம் படுத்திடுறோம். அந்த மாதிரி மட்டும் என்றைக்குமே பண்ணாதீங்க. இப்போது நீங்களே ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ஆசாசியாக ஒரு காசு சேர்த்து வச்சிட்ருப்பீங்க. நீங்கள் நல்லா தான் ரோட்டில் போய்ட்டுருக்கீங்க, நீங்கள் கரெக்டாக தான் போய்ட்டுருக்கீங்க, உங்கள் மேலே தப்பே இல்லைங்க, சரிங்களா? எவனா ஒருத்தர் இந்த மாதிரி வந்து சைடில் யாராவது ஒரு ஆள் வந்து இப்படி தட்டி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் இப்படி கிராஸாக விழுகிறீங்க, நீங்கள் அப்போ வந்து ரோட்டு மேலே தான் விழுவீங்க, சரிங்களா? ரோட்டு மேலே விழுகிறப்போ காருக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு சேஃபுங்க. நீங்கள் வெளியே பைக்கில் போகிறீங்க, உங்களுக்கு கை கால் அடிப்பட்டால் கூட ஏதோ ஒரு 10-5 ரூபாயில் விட்டுறலாம், சரிங்களா? ஹெட்டு தலைக்கு அடிபட்டுச்சுன்னா வச்சுக்கோங்களேன், என்ன நிலைமை ஆகும்னு நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ஆக்சிடென்ட் ஆகி 99%, அதாவது தலையில் அடிபட்டு தான் முக்கால்வாசி இறக்கிறதுக்கு காரணமே. மற்றவங்க கை கால் போனவங்க கூட பொழைச்சிக்கிறான்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? தலையில் கழுத்துக்கு மேலே எங்கே அடிபட்டாலும் ஆள் மறுகையாக தான். மச்சி, நானும் எத்தனை டைம் சொல்லியிருப்பேன் மச்சி, ஹெல்மெட் போடுறா அப்படின்னு. எல்லாரும் தயவு செஞ்சு ஹெல்மெட் போடுங்க. உங்களை கெஞ்சி கேட்குறேன். பாருங்க, ரோட்டில் எத்தனை பேர் ஹெல்மெட் இல்லாமல் தான் போகிறாங்க.
யாருமே அதை பற்றி கேர் பண்ணிக்கிறதே இல்லை. இந்த பக்கம் இந்த பக்கம் அங்கே ஒரு பையன் பார்த்தீங்களா ஃபோன் பேசிட்டு, இங்கே ஒருத்தரும் ஃபோன் பேசிட்டு. ஆனால் யாருமே அதாவது ஒரு கொஞ்சம் கூட ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது இல்லைங்க. அது எங்கேன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் தாங்க. ரொம்ப பெருமையாக இருக்குல்ல. நம்ம ஊருக்காரங்களுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குங்க. ஒருத்தன் எதை செய்யாதேன்னு சொல்கிறோன்னா அதை தாங்க செய்வாங்க. ஸோ நீ என்னடா சொல்கிறது, நீ ஹெல்மெட் போட சொன்னால் நான் போடணுமா அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்கலாம். சரி, தம்பி சொல்கிறா, அண்ணன் சொல்கிறா, ஃப்ரெண்டு சொல்கிறா அப்படின்னு நினச்சி நீங்கள் ஹெல்மெட் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய சந்தோஷம். சரி, நான் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்துட்டு கொஞ்சம் பேசுகிறவங்களுக்கு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஹலோ ஆர்கேஃப், அவ்வளோதான். நான் வந்து இந்த வீடியோ வந்து நேற்று எடுக்கலாம்னு பார்த்தேன். ஆனால் இன்றைக்கி ஏர்லி மார்னிங் காலையில் தான் எடுக்க வேண்டியதாக போச்சு. என் ஃப்ரெண்டு வந்து இங்கே தான் இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. செந்தில் நரம்பியல் ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டல், இருதயம் மற்றும் நரம்பியல் ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறாங்க. எல்லோரும் இனிய காலை வணக்கம். எல்லாம் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, அவனுக்கு வந்து ஹெல்மெட் போடாமல் போனாங்காட்டிக்கு இந்த இடத்துல அடிபட்டுருக்கு. இந்த இடத்துல அடிபட்டு, அதாவது சைடில் அந்த வீடியோ போடுற பாருங்கள். அதாவது இந்த இடத்துல அடிபட்டு இந்த இடத்துல வந்து ரத்த கசிவு ஏற்பட்டுருச்சு. இந்த இடத்துல ரத்த கசிவு ஏற்பட்டதுமே அது அப்படியே அந்த ரத்தம் வந்து மூளைக்கு வந்து பாதிச்சுட்டே இருந்திருக்கு. அந்த இடத்துல ஆப்ரேஷன் பண்ணி டியூப் போட்டிருக்காங்க. அந்த ரத்த கசிவு வந்து வெளியே வந்துகிட்டே இருக்குது. இப்போ வந்து ஐசியூவில் தான் இருக்கிறான். இன்றைக்கி ஆக்சுவலாக ஐசியூலேருந்து நார்மல் வார்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நேற்று வந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. ஸோ கைஸ், எல்லோரும் காஸ்ட்லியான பைக் வாங்குறது பெருசு இல்லை. ஒரு மினிமம் ஒரு 5000க்குள்ளே கொடுத்து ஒரு நல்ல ஹெல்மெட் வாங்கிக்குவாங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு எங்கே அடிபட்டாலும் சரி பண்ணிக்கலாம். ஆனால் தலையில் அடிபட்டால் இன்ஃபேக்ட் ரொம்ப ரொம்ப ஃப்யூச்சரே பாதிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நேற்று வந்து ஒருத்தங்க வந்து அட்மிட் ஆகிருக்காங்க. அதாவது எப்படி அட்மிட் ஆகிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபேமிலி வந்து பைக்கில் போயிருக்காங்க. கார் குறுக்க வந்துருச்சு. குறுக்க வந்ததும் யாருக்கும் எதுவும் ஆகலை. அந்த அம்மா வந்து கீழே விழுந்துட்டாங்க. அந்த அதிர்ச்சியில் விழுந்ததும் அந்த அம்மா வந்து தலையில் அடிபட்டு, தலையில் ரத்த கசிவு ஏற்பட்டு ஹோமோ ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. ஸோ இந்த டைமில் எந்த மாதிரி வேணாலும் மாறலாம். ஒரு சின்ன ஒரு விஷயந்தான். அந்த இடத்துல அவங்க ஹெல்மெட் போட்டிருந்தாங்கன்னா அந்த ப்ராப்ளமே ஆகிருக்காது. அந்த அம்மாவுக்கும் ஆகிருக்காது, என் ஃப்ரெண்டுக்கும் ஆகிருக்காது. பாதிக்கு பாதி அங்கே வந்து தலையில் அடிபட்டு தான் பாதிக்கு பாதி ஆக்சிடென்ட் ஆகி தான். ஸோ நான் சொல்ல வர்றது என்னென்னா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. யார் சொல்கிறாங்கன்னு பார்க்காதீங்க, அவங்க என்ன சொல்கிறான்னு மட்டும் பாருங்கள். நீ சொல்கிறதெல்லாம் கேட்கணுமாடா அப்படின்னு. அதாவது நான் சொல்கிறது வந்து எல்லோரும் கேட்கணுன்ட்டு இல்லை. நான் சொல்கிறது நம்ம பசங்க, நம்ம ஆர்கேஎஃப், அவங்க வந்து ஒரு 10 பேர் கேட்பீங்கன்னு நான் நினச்சி இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். எல்லோரும் சேஃபாக ட்ரைவ் பண்ணுவோம், சேஃபாக எல்லோரும் இருப்போம், தலைக்கவசம் அணிவோம், உயிரை காப்போம். அதாவது எல்லாத்துக்கும் சொல்ல வேண்டிய விஷயம் இது. அதனால தான் நான் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். அது சின்ன ஒரு விஷயந்தான். லைஃப்பில் எந்த இடத்துல எங்கே வேணாலும் கொண்டாந்து நிப்பாட்டலாம். ஸோ எல்லோரும் பார்த்து சேஃபாக இருங்க. லவ் யூ ஸோ மச் ஆல்.